தூங்கியிருப்பாக. நம்மளும் நைஸா படுத்து தூங்கிடலான்னு பார்த்தா ஆளையே காணும். ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாகன்னு நினைக்கிறேன். சரி சரி, அவங்க பாத்ரூம்லேருந்து வெளியில் வரதுக்குள்ள படுத்து தூங்கின மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுருணும். நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாமா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு கிச்சனில் போய் நின்றுக்கிடணும். அங்கே அத்தை அக்காங்கெல்லாம் இருக்கிறதுனால எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படியே 2 நாள் ஓட்டிடணும். பிறகு மாமா என் மார்க்கை பற்றி மறந்துடுவாங்க. கௌரியோட ஐடியாவே ஐடியா தான். சரி சரி, மாமா வரதுக்குள்ள தூங்கிடுவோம். போச்சு. வாங்க மேடம், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன செய்ய? சரி சமாளிப்போம். ஐயோ, நான் ஒருத்தி பொங்க வச்சேனே, அதை எல்லாருக்கும் கொடுக்காம வந்துட்டேன் பாருங்க. சரி சரி, நான் போய் எல்லாரும் எழுப்பி இந்தாங்க பொங்கல்னு கொடுத்துட்டு வந்துடுறேன். வேற ஆறி போயிடும். என்னது, காலையில வச்ச பொங்கல் இன்னும் ஆறாம இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோ உங்ககிட்ட நான் பேசணும். நம்ம அப்புறமா பேசிக்கலாமாம்மா? இருங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓய் ஜிமிக்கி, நில்லடி. மாட்டினியா? விடுங்க மாமா. விட முடியாது. நீ எடுத்திருக்க மார்க்குக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? கம்பு எடுத்து 4 சாத்து சாத்தலாமா, இல்ல பெல்ட் எடுத்து வெளுக்கலாமா, என்ன பண்ணலாம்? என்னது மாமா? வயிற்றுல பாப்பா இருக்கு. நீங்க பாட்டுக்கு நீ அடிச்சு இடிச்சு வச்சிடாதீங்க. பிறகு பாப்பாக்கு தான் வலிக்கும். என்ன ஜிமிக்கி, என்கிட்டயே காது குத்துறியா? உன்னை அடிச்சா எப்படி பாப்பாக்கு வலிக்கும்? ஆமா, நான் சாப்பிட்டா பாப்பாக்கு வயிறு நிறையுதுல, அது மாதிரிதான் என்னை அடிச்சா பாப்பாக்கு வலிக்கும். அதனால பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நீ அடிச்சுக்கோங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன். ஏன் ஜிமிக்கி இப்படி எழுதி வச்சுட்டு வந்திருக்க? போங்க மாமா, நீங்க நான் 100 மார்க் எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அடா ஆமா மாமா, நான் சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி மார்க் எடுத்ததே கிடையாது. எல்லாத்துலயும் முட்டை முட்டையாதான் வாங்கிட்டு வருவேன். அதுக்கு 4 சாத்துவாக அம்மா. நான் தான் சொன்னேன்ல மாமா, எனக்கு படிப்பு மண்டையில் ஏறாதுன்னு. நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம என்னை கட்டாயப்படுத்தி எழுத சொன்னீங்க. என் மண்டையில் என்ன சரக்கு இருக்கோ அதைத்தானே எழுதி வைக்க முடியும். இதெல்லாம் நல்ல வியாக்கியானமா பேசு. சரி மாமா, இப்ப என்னன்றீங்க? உங்களுக்காக வேண்டி நான் அடுத்த எக்ஸாம்லயும் அட்டென்ட் பண்ணி நிறைய மார்க் வாங்கி காட்டுறேன். சரியா மாமா? நிறைய மார்க் நான் எப்படி? எல்லா சப்ஜெக்ட்லயும் சேர்த்து 101 மார்க் எடுத்துட்டு நான் 101 மார்க் எடுத்துட்டேன் 101 மார்க் எடுத்துட்டேன்னு சொல்றதுக்கா? வேண்டாம் தாயே, வேண்டாம். நீ எக்ஸாம் எழுத வேணாம், மார்க்கும் எடுக்க வேணாம். நிஜமாவா மாமா சொல்றீங்க? ஆமாத்தா, ஆமா. சரி, என் பொண்டாட்டி நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கலாம் நினைச்சேன் பாரு, அது ஏன் தப்பு தான். ஐயோ மாமா, நான் ஏற்கனவே பெரிய ஆள் ஆயிட்டேன். பெரிய ஆள் ஆயிட்டியா? எப்படி? இல்ல மாமா, போன வாட்டி ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணும்போது 5.3 இன்ச்சு தான் இருந்தேன் உயரம். நேத்து போய் செக் பண்ணேன்னா 5.4 இன்ச்சு வளர்ந்துருக்கேன் மாமா. அப்ப நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் தானே? அடியே ஜிம்கி, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. தேங்க்யூ மாமா. அப்பாடா, என் மாமாவுக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப நான் நிம்மதியா தூங்குவேன். யார் சொன்னா? எனக்கு இன்னும் கோவம் இருக்கு. கோவம் இருக்கா? ஐயோ, அப்ப என்னை அடிப்பீங்களா மாமா? அதெல்லாம் இல்ல. ஆனா நான் கோவத்துல இருக்கேன்ல, என்னைய சமாதானப்படுத்து. எப்படி? ஓ அப்படியா? அப்பா, இப்பவாது என் மக்கு பொண்டாட்டிக்கு புரிஞ்சது. நான் மக்குதான் மாமா. ஆனா ஆனா உங்களை சமாதானப்படுத்துறதுல மட்டும் நான் கெட்டிக்காரி. என்ன சரிதானே மாமா? ஆமா ஆமா ஆமா. காலையில எங்க போன நீ? ஐயோ, அது ஏன் மாமா கேக்குறீங்க? உங்களுக்கு பயந்துகிட்டே நான் அம்மா வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். உங்க அம்மா கேக்கலையா என்னடி திடீர்னு வந்திருக்கேன்னு? கேட்டாக. நான் தான் 10ஆம் கிளாஸ்ல 100 மார்க் எடுத்திருக்கேம்மா,
எனக்கு பிடிச்சதா இன்னைக்கு சமைச்சு கொடுன்னு கேட்டு அவங்கள நொங்கு எடுத்துட்டேன். அடி பாவி. பிறகு அந்த சின்ன வந்து அம்மா அவ எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து தாம்மா 100 மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டியான். அப்புறம் ஒரே கூத்தா போச்சு இன்னைக்கு. நைட் எப்படா ஆகும், மாமா எப்படா தூங்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி இந்த நேரத்துல நீங்க தூங்கியிருப்பீங்க, சைஸா படுத்து தூங்கிடலான்னு வந்தா நீங்க அந்த மாதிரி கொட்டை கொட்டை முழிச்சு கிடக்கீங்க. உனக்கு தான் தெரியும்ல, நீ இல்லாம எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதான் என் ஜிமிக்கிக்காக காத்துட்டு இருந்தேன். சரி தூங்குமா? ம். அப்புறம் என்ன ஜனனி, ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்க போற. இப்போ உனக்கு ஹாப்பி தானே? சந்தோஷம்தான் மகா. இருந்தாலும் எனக்கு அஜய் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா ஜனனி, யார்கிட்டயுமே இப்போ மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான். முன்னாடிலாம் என்கிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசுவான் தெரியுமா? இப்போ பார்த்தா கூட முகத்தை திருப்பிட்டு போகிறான். என்னால் தான் எல்லாமே. நான் ஆரம்பத்திலே அஜய் கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது அவன் இவ்வளோ சீரியஸாக இருப்பான்னு. இப்போ அஜய் எங்க ஜனனி? தெரியலடா, காலையிலேருந்து நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எங்கே போனானே தெரியல. அத்தை, என்ன அஞ்சுமா? நீங்க இந்த மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாடி பெரிய மனுஷி, உனக்கு கல்யாணத்தை பத்திலாம் தெரியுமா? ஆ, எனக்கு தெரியுமே. கல்யாணம்னா 2 பேருக்கும் கழுத்துல மாலை போடுவாங்க. அப்புறம் அப்புறம் 2 பேருக்கும் புதுசு புதுசா ட்ரெஸ் எடுப்பாங்க. பெரிய மனுஷி எவ்வளவு விஷயத்தை நோட் பண்ணிருக்கா பாத்தியா? அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐயரெல்லாம் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த நிக்கிறாங்கல்ல மாமா, அவங்க உங்க கழுத்துல yellow கலர்ல ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அத்தை, நான் சொன்னது சரிதானே? சரிம்மா தாயே, சரி. அத்தை, நான் இன்னும் குட்டி பிள்ளை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் 3 பேருக்கு அக்கா. 3 பேருக்கு அக்காவா? எப்படி? இன்ப சித்தப்பாக்கு தான் ஒரு பையன் இருக்கு, அவனுக்கு தான் நீ அக்கா. ஐயோ அத்தை, இன்ப சித்தப்பாக்கு ஒரு பையன் இருக்கு, அர்ஜுன் சித்தப்பாவோட அந்த சித்திக்கு வயித்துல ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அதே மாதிரி மகா வயிற்றுலயும் ஒரு குட்டி தம்பி இருக்கு. அப்ப பாருங்க, நான் 3 பேருக்கு அக்கா தானே? வாயாடி வாயாடி. நானும் வாயாடி கிடையாது அத்தை. இதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க மகா? என்னடி என்ன சொல்லுவாங்க? இல்ல மகா, இவ்ளோ அறிவா பேசினா அதுக்கு இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்லுவியே, இன்டெலி. அதுவா, இன்டெலிஜென்ட் கேர்ள். அதேதான் அத்தை, நான் வாயாடி கிடையாது, இன்டெலிஜென்ட் கேர்ள். சரிமா தாயே, நீ வாயாடில, இன்டெலிஜென்ட் கேர்ள், நான் ஒத்துக்கிறேன். ஹலோ மிஸ் இன்டெலிஜென்ட் பாப்பா, நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன், என் கூட வரியா? உனக்கு பிடிச்சதா வாங்கி தரேன். ஐயா ஜாலி. ஆனா நான் நிறைய சாக்கி வாங்குவேன், நீங்க எனக்கு வாங்கி தருவீங்களா? கண்டிப்பா, என் கூட வா. ஐயோ ஜான், அவ கேக்குறான்னு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஆல்ரெடி அவ பல்ல ஒரு சொத்த பல்லு இருக்கு. மகா, என்னடி? உன்னைய வந்து வச்சுக்கிறேன். வாங்க மாமா, நாம போவோம். ஓகே கியூட்டி கேர்ள், வாங்க போவோம். வாயாடி வாயாடி. கடைசியில நீ ஜெயிச்சிட்டல. உனக்கு என்ன, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்சவன நீ கல்யாணம் பண்ணிக்க போற. ஆனா கடைசியில நான் தான் ஏமாளி ஆயிட்டேன்ல ஜனனி. இப்படி என்னை தனியா உட்கார வச்சு புலம்ப வச்சுட்டல. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் காதல உதாசீனப்படுத்திட்டல. இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கும்ல ஜனனி. ஆனா நான் தான் இங்க நிம்மதி இல்லாம தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆசைப்பட்டவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சது என்னோட தப்பு தான். நமக்கு ஒருத்தர் மேல காதல் இருக்க மாதிரி அவங்களுக்கும் நம்ம மேல காதல் இருக்கணும்ல. உனக்கு என் மேல காதல் இருக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அது என்னோட தப்பு தான் ஜனனி, அது என்னோட தப்பு தான். அஜய், வாங்க பவானி, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. நான் கேள்விப்பட்டேன் அஜய்,
ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ உடஞ்சி போயிருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் அமையும். அஜய், நான் எதனா தப்பாக சொல்லிட்டேனா? அஜய், என்னை பாருங்க. என்ன ஆச்சு அஜய்? மறுபடியும் எதுக்கு அழுகுறீங்க? நான் எதனா உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனா? என்னை மன்னிச்சிடுங்க அஜய். சேச்சே, நீங்க எதுவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசல. நான் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கேன். நான் அவளை அணுவா நேசிச்சேன். ஆனா அவ அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நேத்து வந்து எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இப்ப அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்று வீட்டுல எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்கிட்டா. இப்போ நான் தான் ஏமாலியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது என்னையே எனக்கு பிடிக்கல. நீங்களே சொல்லுங்க பவானி. நான் அவளை 10 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவளை காதலிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ அந்த ஜான 2 மாசம் தான் காதலிச்சிருக்கா. ஆனா அவன் தான் வேணும்னு உறுதியா நிக்கிறா. சின்ன பிள்ளைல இருந்தே அவளை உருகி உருகி காதலிச்ச நான் வேணாமா, நேத்து வந்து அவன் தான் வேணுமா? இதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா பவானி? அஜய், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. காதலுக்கெல்லாம் கால அளவெல்லாம் கிடையாது. 2 வருஷமோ இல்லை 2 மாசமோ இல்லை 2 நாளோ, ஏன் 2 நிமிஷம் கூட போதும் காதல் வர்றதுக்கு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதே உணர்வோடு இருக்கிறதுக்கு பேர் தான் காதல். இதுக்கு கால அளவெல்லாம் கிடையாது. இந்த காதலுங்கிற உணர்வு நமக்கானவங்க மேலே மட்டும்தான் வரும். நமக்காக படைச்ச இதயத்து மேலே மட்டும்தான் வரும். ஒருத்தருக்கு மட்டும் அந்த உணர்வு இருக்கிறதுக்கு பேர் காதல் இல்லை. அதை வெறும் ஆசைன்னு சொல்லலாம், இல்லை அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். ஆனால் அது லவ் ஆகாது அஜய். அதே மாதிரி தான் நீங்கள் ஜனனி மேலே வச்சிருக்கிறதுக்கு பேரும் ஆசை தான். அது காதல் இல்லை அஜய். ஜான் ஜனனி பண்ணுறது தான் உண்மையான காதல். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரே உணர்வு வந்திருக்கு. அந்த உணர்வுக்கு பேர் தானே காதல். போது நிறுத்து பவானி. உனக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? என்ன மாதிரி நீ ஒருத்தர உருகி உருகி காதலிச்சு பாரு. அப்பதான் என் வலியும் வேதனையும் உனக்கு புரியும். என்ன பண்ணுறது அஜய்? அந்த மாதிரி யாரையும் நான் சந்திக்கவே இல்லையே. அப்படி ஒரு வேளை சந்திச்சிருந்தா நானும் உங்களை மாதிரி ஒரு லவ் பண்ணியிருந்திருப்பேன். எனக்குன்னு படைச்ச இதயம் எங்கே இருக்குன்னு தெரியல. இதை பாருங்க அஜய், காதலை பற்றி சொல்கிறதுக்கு அவங்க காதலிச்சிருக்கணும்னு கிடையாது. காதலை பற்றின புரிதல் இருந்தாலே போதும். இந்த பாருங்க பவானி, நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஜான் ஜனனியோட காதல் உண்மையான காதல் கிடையாது. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அட்ராக்ஷன். நான் ஜனனி மேல வச்சிருக்கிறது தான் உண்மையான காதல். ஆமா அஜய், அவங்களுக்கு அவங்கவுங்க காதல் தான் பெருசு. உங்களுக்கு உங்கள் காதல் மாதிரி ஜான் ஜனனிக்கு அவங்களோட காதல். கரெக்டு தானே நான் சொல்கிறது? இது சட்டுன்னு ஏற்றுக்க முடியாது தான், ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பொண்ணோட மனசில் மட்டும் கட்டாயப்படுத்தி நம்ம இடம் பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி இடம் பிடிச்சா அது நிலையாக இருக்காது. அதனால ஜனனிக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லவ் பண்ண ஜானோடய வாழட்டும். இது என்னோட பணிவான வேண்டுகோள். நீங்களும் அவங்களுக்கு எதிர்ப்பாக நின்னீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? ப்ளீஸ் அஜய், நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். இல்ல பவானி, எனக்கு ஜனனி வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கரெக்டு தான் அஜய், நீங்கள் நினச்ச மாதிரியே ஜனனியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க மனசில் உங்களுக்கான இடம் இருக்காது. உடல் உங்ககிட்டயும் உயிர் ஜான்கிட்டயும் தான் இருக்கும். அதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அஜய், நான் வரேன். நான் சொன்ன விஷயம் எதையும் ஏற்றுக்க முடியாட்டாலும் ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வரேன்.